மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜஸ்தான் பேரவைத் தேர்தலில் அமைச்சர் ஒருவர் தோல்வியடைந்திருக்கிறார். ராஜஸ்தானில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதிக்கு நடந்த தேர்தலில் அமைச்சர் சுரேந்திர பால் சிங் தோல்வியடைந்திருக்கிறார் என்கிற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரன்பூர் தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் ரூபிந்தர் கூனர் வெற்றியடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விவரம் என்ன? ராஜஸ்தான் மாநிலத்திலே சட்டசபை தேர்தல் நடைபெற்ற போது கரன்பூர் தொகுதியில் மட்டும் தேர்தல் நடைபெற இயலவில்லை. ஏனென்றால் அப்போது தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்களில் ஒருவர் காலமானதை தொடர்ந்து தேர்தல் அப்போது ஒத்திவைக்கப்பட்டது. அந்த தேர்தல் தற்போது நடந்து அதிலே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரூபிந்தர் சிங் கூனர் வெற்றி பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதை விட இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கடுமையான அதிர்ச்சி வைத்தியம் போல அந்த கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்திருக்கிறார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை பலம் 69 70 உயர்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 115 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. அசோக் கெலோட் அரசு தோல்வி அடைந்து அதற்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருக்கும் நிலையிலே அந்த புதிய அரசை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் தோல்வி அடைந்திருப்பது ராஜஸ்தான் மாநில அரசியலிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போதுதான் அரசு பதவியேற்று இருக்கிறது. அதற்கு உள்ளாகவே ஒரு அமைச்சர் ஒருவரை தகைய தோல்வியை சந்தித்திருக்கிறார் என பரபரப்பாக பேசப்படுகிறது. சுரேந்திர பால் சிங் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிமாறன், கணபதி, காங்கிரசிடமிருந்து பாரதிய ஜனதா கட்சியிடம் ஆட்சி மாறி இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இப்படி ஒரு நீங்க சொன்ன மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் அளிக்கக்கூடிய அளவுல ஒரு தேர்தல் முடிவு வழியாகி இருக்கிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி கணபதி.